ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்து சார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, இந்த இதுலேயே வந்து டேட்டாவில் போனோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு Z ஆர் Z டு ஏ இல்லை வந்து கஸ்டம் சார்ட் போடணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து சார்ட் ரிசல்ட் போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, இப்போ இன்கேஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, என்னுடைய ஜான்ரா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஷன் ஓகே. இந்த இத மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம். பிக்சர் ஜான்ராவுடைய புக்க மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ திஸ் த ஐடியா. இப்போ வந்து சார்ட் ஃபங்க்ஷன் ரிசல்ட் போறேன். இன்கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஓகே. ஃபில்டர் போயிட்டு என்னுடைய ஆர்குமெண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய அரே ஓகே. அரேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் போறேன். என்னுடைய டோட்டல் டேட்டாவ எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் என்னுடைய நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடு அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டாபேஸ் போயிட்டு, இங்க ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டூ நமக்கு என்ன வேணும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறதுனால டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு தென் இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷன் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரூ, அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஃபிக்ஷனில் இருக்குது, அதனால ட்ரூ கொடுத்துருக்கு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இது பண்ணிக்கும். இன்கேஸ் இது எம்டியாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோ புக் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துட்றோம். இன்கேஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஃபிக்ஷனுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அல்பபெட்டிக் ஆர்டரில் இருக்கணும். அதாவது ஏ டு Z வந்து எனக்கு வந்து சார்ட் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் என்னுடைய சின்ஸ் இது அரே ஃபார்முலாங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ B4 நம்முடைய ஃபார்முலா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா, SORT ஓகே சார்ட். ஸோ இப்போ என்னுடைய சார்ட் ஃபங்க்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய எஃப்எக்ஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் விண்டோவில் ஃபஸ்ட்டு நம்ம அரே எல்லாமே பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது சார்ட் இண்டெக்ஸ் கேட்குது. சார்ட் இண்டெக்ஸ் மீன்ஸ் என்னென்னா எ நம்பர் இண்டிகேட்டிங் தி ரோ ஆர் காலம் சார்ட் பை, அதாவது நம்மளுடைய நம்பர் ஆஃப் எந்த காலம் வந்து நம்ம வந்து சார்ட் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இல்லையா. ஸோ செகண்ட் காலம் வந்து நம்ம வந்து சார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பை ஆர்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அசெண்டிங் 1 ஃபார் அசெண்டிங் ஆர்டரு, -1 அப்படின்னா டிசெண்டிங். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கே போய்க்கலாம். ஓகே. கிளிக் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் நம்ம டேட்டாபேஸ்லேருந்து பிரித்து எடுத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுவுமே வந்து ஏபிசிடிக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகாக வந்து சார்ட் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ஒரு ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ பிரிங் இன் யுவர் ப்ரிவ்யூ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.